ஹலோ பசங்களா, நம்ம போன வீடியோல வந்து பாயிண்ட்னா என்ன, கார்ட்டீசியன் பிளேன்னா என்ன, ஆங்கிள்னா என்ன, டிகிரி மெஷர்மெண்ட், ரேடியன் மெஷர்மெண்ட் இதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம ஸ்லோப்புன்ற கான்செப்டை பத்தி பார்க்க போறோம். அது இல்லாம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸோட ப்ராப்பர்ட்டிஸையும் பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லோப். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 ரேம்ப் எடுத்துக்கலாமே. ரேம்ப் ஏ, ரேம்ப் பி. இப்போ ஒரு மனுஷன் வந்து இந்த ரேம்ப்ல இது சறுக்கிட்டே வரணும்னு பாக்குறான், மேல இருந்து கீழே. எந்த ரேம்ப்ல சீக்கிரம் சறுக்க முடியும்? ஏவா பியா? பில தானே நமக்கு சீக்கிரம் சறுக்க முடியும். ஏன்னா வந்து நமக்கு பில ஸ்லோப் ஜாஸ்தியா இருக்கு, ஏல ஸ்லோப் கம்மியா இருக்குன்னு சொல்றோம். அதனால அவன் பில ஈஸியா சறுக்கிட்டு வர முடியும்னு சொல்றோம். ஸோ இப்போ அந்த ஸ்லோப்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்லோப்பை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா, இங்கிலீஷ் லெட்டர் எம்ல ஸ்லோப்பை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்லோப்போட ஃபார்முலா என்னதுன்னா வந்து change in height divided by distance முன்னாடி இல்ல பின்னாடி மூவ் ஆயிருப்பாங்க, அந்த distance moved in forward or backward direction. Forward or backward direction. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ இங்க ஒரு ரேம்ப் இருக்கு, இதோட ஹைட் வந்து 5 மீட்டர்னு எடுத்துக்கலாம். 5 மீட்டர்னு எடுத்துக்கலாம். இங்க முன்னாடி போற டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எவ்வளவு 2.5 மீட்டர்ஸ்னு எடுத்துக்கலாம். ஒரு மனுஷன் இப்போ இங்க கீழே இருக்கான், அவன் இங்க மேல போறான். ஸோ இங்க மேல போறப்போ இந்த ரேம்போட ஸ்லோப் எவ்வளோன்றதை இப்ப நம்ம கண்டுபிடிக்கலாமா? ஸோ எம் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ஹைட். அவன் கீழே நியூமரேட்டர்ல நமக்கு சேஞ்ச் இன் ஹைட். ஸோ கீழே இருக்கப்போ அவன் ஹைட் 0, பட் மேல போறப்போ அவன் ஹைட் 5 மீட்டர்ஸ்ல இருக்கான். ஸோ இப்போ சேஞ்ச் இன் ஹைட் என்ன? 5 மைனஸ் 0. அடுத்து டிஸ்டன்ஸ் மூவ்ட் இன் ஃபார்வர்ட் ஆர் பேக்வர்ட் டைரக்ஷன். அவன் இங்க முன்னாடி தான் மூவ் பண்றான். ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளவு முன்னாடி மூவ் பண்ணியிருக்கான்? 2.5 மீட்டர்ஸ். ஸோ 2.5 மீட்டர்ஸ். ஸோ 5 by 2.5 2. ஸோ இப்போ நமக்கு வந்து ஸ்லோப் 2. இப்போ இந்த ஸ்லோப்ன்ற கான்செப்டை நம்ம கார்ட்டீசியன் பிளேன்ல பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு x1, y1, அடுத்து x2, y2 இந்த 2 பாயிண்ட் இருக்கு. இந்த 2 பாயிண்ட் வழியா பாஸ் ஆகிற லைனோட ஸ்லோப் நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். அழிச்சுக்கலாம். So x1, y1, x2, y2 இந்த 2 பாயிண்ட் லைன், இந்த பாயிண்ட் 2 பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ற லைனோட ஸ்லோப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஒரு கார்ட்டீசியன் பிளேன் வரைஞ்சுக்கலாம். இதான் x1, y1, இது x2, y2. ஸோ இந்த 2 பாயிண்ட் ஜாயின் பண்ற லைனோட ஸ்லோப் தான் இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு ஸ்லோப் ஃபார்முலா என்ன தெரியும்? சேஞ்ச் இன் ஹைட். ஸோ சேஞ்ச் இன் ஹைட் தான் நியூமரேட்டர்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம நியூமரேட்டர்ல அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து இதோட ஹைட் வந்து y1, ஏன்னா இதோட y கோஆர்டினேட் வந்து y1. ஸோ இனிஷியலா வந்து ஹைட் y1, ஃபைனல் ஹைட் வந்து y2. ஸோ அப்ப சேஞ்ச் இன் ஹைட் என்ன? y2 மைனஸ் y1. y2 மைனஸ் y1. அடுத்து கீழே டிஸ்டன்ஸ் மூவ்ட் இன் ஃபார்வர்ட் ஆர் பேக்வர்ட் டைரக்ஷன். இங்கே நம்ம முன்னாடியே மூவ் பண்றோம். ஸோ
ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் மூவ் பண்றோம், இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த இதுக்கு ஹரிசான்டல், அதாவது நம்ம எவ்வளோ ரைட் ஆர் லெஃப்ட்ல மூவ் பண்றோம். இனிஷியலா அது x1ல இருக்கு, இனிஷியலா இது x1ல இருக்கு. ஃபைனலா இது இங்க போறப்போ இதோட இது டிஸ்டன்ஸ் வந்து x2 இருக்கும். ஸோ அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கு, முன்னாடியே x1 இருக்கு, ஃபைனலா x2 இருக்குன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கு, x2 மைனஸ் x1 தானே. ஸோ யா, நமக்கு இதான் வந்து ஒரு 2 பாயிண்ட் கார்டீசியன் பிளேன்ல கொடுத்துட்டு அந்த 2 பாயிண்ட்டை வச்சு ஸ்லோப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் நமக்கு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா, y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நமக்கு பாயிண்ட் 3,4 அண்ட் இன்னொரு பாயிண்ட் வந்து 5,3ன்னு எடுத்துக்கலாமே. ஸோ இப்போ நமக்கு வந்து இது கார்டீசியன் பிளேன்ல 3,4 இங்க இருக்கும், 5,3 இங்க இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ற லைனோட ஸ்லோப் எவ்வளோ இருக்கும். ஸோ m is equal to y2 minus y1. y2 என்ன, 3. 3 minus y1 என்ன, இது y1, இது y2, இது x2, இது x1. ஸோ y2 நமக்கு 3, y1 வந்து 4 divided by x2 minus x1. ஸோ x2 வந்து நமக்கு 5, x1 வந்து நமக்கு 3. ஸோ ஸ்லோப் என்ன, 3 minus 4 minus 1, 5 minus 3 2. ஸோ ஸ்லோப் வந்து நமக்கு வந்து -12. ஸ்லோப்போட வேல்யூ வந்து நமக்கு 0வா இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், ஏன் இன்ஃபினிட்டியா கூட இருக்கலாம். ஸோ நம்ம இப்போ அடுத்து இன்னொரு ஃபார்முலா ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். நமக்கு ஒரு லைன் வந்து கார்டீசியன் பிளேன்ல இருக்கு, அது எக்ஸ் ஆக்சிஸோட தீட்டா ஆங்கிள் மேக் பண்ணுது. ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ற பாயிண்ட் நம்ம x1, 0ன்னு எடுத்துக்கலாம். x1, 0. நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல y கோஆர்டினேட் எப்பவுமே 0வா தான் இருக்கும், அதே மாதிரி y ஆக்சிஸ்ல x கோஆர்டினேட் எப்பவுமே 0வா தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம எக்ஸ் ஆக்சிஸ், இந்த லைன் எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ற இடத்த வந்து நம்ம x1, 0ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து இந்த லைன்ல ஒரு ரேண்டமா ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம x, yன்னு எடுத்துக்கலாம். இந்த x, yல இருந்து நம்ம ஒரு பர்பண்டிகுலர் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே போட்டு டிரா பண்ணிக்கலாம். பர்பண்டிகுலர்னா 90 டிகிரி அது வந்து மேக் பண்ணணும் கீழே இருக்க இந்த எக்ஸ் ஆக்சிஸோட. ஸோ இப்போ இது வந்து நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிருக்கா. ஸோ இந்த ஆங்கிள் வந்து நமக்கு தீட்டா, நம்ம இங்க இருக்க இந்த ட்ரையாங்கிளை மட்டும் நம்ம தனியா எடுத்து எழுதுறோம். ஸோ நமக்கு இந்த பாயிண்ட் வந்து x1, 0, இந்த பாயிண்ட் நமக்கு தெரியும் x, y. அதே மாதிரி இந்த பாயிண்டோட கோஆர்டினேட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இங்க நமக்கு இந்த பாயிண்ட் வந்து நமக்கு அப்படியே பெர்பெண்டிகுலரா மேல இருக்கு. ஸோ இந்த பாயிண்டோட கோஆர்டினேட் வந்து நமக்கு x, 0வே தான் இருக்கும், ஏன்னா இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் லை ஆகுது. ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஸ்லோப் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், நமக்கு ஸ்லோப் ஃபார்முலா என்ன, சேஞ்ச் இன் ஹைட் by distance moved in forward direction. Distance moved in forward or backward direction. ஸோ இப்போ நமக்கு சேஞ்ச் இன் ஹைட் என்ன, ஸோ இப்போ நமக்கு இந்த ஹைட் வந்து y தான், இந்த ஹைட் வந்து நமக்கு y தான். அதே மாதிரி சேஞ்ச் இன் ஃபார்வர்ட் டிஸ்டன்ஸ் என்ன, x மைனஸ் x1. ஸோ ஸ்லோப்போட வேல்யூ வந்து என்னதுன்னா m is equal to change in height y minus 0 by x minus x1. So m is equal to y by x minus x1 வரும். இப்போ நம்ம x minus x1 kன்னு எடுத்துக்கலாம், some k unitsன்னு எடுத்துக்கலாம். So m equal to
y by kன்னு வரும். நமக்கு ட்ரிக்னாமெட்ரியில tan தீட்டா வந்து என்ன? ட்ரிக்னாமெட்ரியில நம்ம tan தீட்டா எப்படி எழுதுவோம்? tan theta equal to opposite by adjacent side. Opposite side by adjacent side. இப்போ இந்த ட்ரையாங்கிள்ல வந்து நமக்கு ஆப்போசிட் சைடோட லென்த் என்ன? இதான் ஆங்கிள் தீட்டா. இந்த ஆங்கிள் தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு லென்த் என்ன? y. இந்த தீட்டாவோட அட்ஜசன்ட் சைடு, அதாவது பக்கத்திலே இருக்க சைடோட லென்த் என்ன? இதான் இந்த அட்ஜசன்ட் சைடு. இந்த சைடோட லென்த் வந்து நமக்கு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் தான் நம்ம கேன்னு எடுத்திருக்கோம். ஸோ tan தீட்டா வந்து நமக்கு y by கேன்னு வந்துடும். ஸோ நமக்கு அதே மாதிரி முன்னாடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? m equal to y by k கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ tan theta equal to y by k, m equal to y by k. அப்போ நம்ம tan theta is equal to m ன்னு சொல்லலாமா? ஸோ ஸ்லோப்போட இன்னொரு ஃபார்முலா என்னதுன்னா m equal to tan theta. இந்த தீட்டான்றது அந்த எக்ஸ் ஆக்சிஸோட மேக் பண்ற ஆங்கிள். அந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸோட மேக் பண்ணுது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு லைன் வந்து கார்டீசியன் பிளேனோட 45 டிகிரி மேக் பண்ணுதுன்னு வச்சுக்கலாமே. தீட்டா வந்து 45 டிகிரி. அப்போனா ஸ்லோப் எவ்வளோ? m equal to tan 45 tan theta, so equal to tan 45. நம்ம tan 45 நமக்கு 1ன்னு தெரியும். ஸோ ஸ்லோப் equal to 1, m equal to 1. இதான் நமக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா. லீனியர் பாயிண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். கொலீனியர் பாயிண்ட்ஸ். ஸோ கோணா வந்து நமக்கு டுகெதர், லீனியர்னா வந்து சேம் லைன், ஒரே லைன்ல இருக்கும். ஸோ ஒரே லைன்ல இருக்க பாயிண்ட்ஸை தான் நம்ம கொலீனியர் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு லைன் எடுத்துக்கலாம். இதான் கார்டீசியன் பிளேன். ஸோ இப்போ இப்படி ஒரு லைன் பாஸ் ஆகுது. இந்த லைன்ல நம்ம பாயிண்ட் ஏ, பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி, பாயிண்ட் சி எடுத்துக்கலாம். பாயிண்ட் சி எடுத்துக்கலாம். ஸோ ஏ டு பிக்கும் இருக்க ஸ்லோப்பும் பி டு சிக்கும் இருக்க ஸ்லோப்பும் சேம். ஸோ இப்போ நம்ம 3 பாயிண்ட் இருக்குன்னா நம்ம எப்படி கொலீனியாரிட்டி ப்ரூவ் பண்ணுவோம்னா, இப்போ ஏ பி சி, x1, y1, x2, y2, x3, y3. ஸோ இப்போ இந்த 3 பாயிண்ட்டுக்கும் நம்ம கொலீனியாரிட்டி எப்படி ப்ரூவ் பண்ணுவோம்னா, ஏ டு பிக்கும் இருக்க ஸ்லோப் வந்து சேமா இருக்கணும். எதுக்கு? பி டு சிக்கும் இருக்க ஸ்லோப். ஸோ MAB equal to MBCயா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த 3 பாயிண்ட்டை கொலீனியர் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ 2 லைனுக்கு வந்து ஒரே ஸ்லோப் இருக்கு. 2 லைனுக்கு ஒரே ஸ்லோப் இருக்கு. பட் அது மீட்டே ஆகலைன்னா நம்ம அதை பேரலல் லைன்ஸ்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு இப்படி ஒரு லைன் போகுது, இப்படி ஒரு லைன் போகுது. இந்த 2 லைனும் மீட்டே ஆகாது. ஆனா இது 2 லைனுக்கும் ஒரே ஸ்லோப் தான். ஸோ இந்த 2 லைனை நம்ம வந்து பேரலல் லைன்ஸ்னு சொல்லுவோம். நம்ம வந்து ட்ரெயின் தண்டவாளத்துல 2 பேரலா போயிட்டு இருக்கோம்ல, 2 இதுவா இருக்கும்ல, அதை நம்ம பேரலல் லைன்ஸா தான் கன்சிடர் பண்ணுவோம். இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாமே, 3 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். A equal to 1, 1, அடுத்து B equal to 2, 2, 2, A equal to 1, 1, B equal to 2, 2, C equal to 3, 3. இப்போ இந்த 3 லைனும் நம்ம கொலீனியர், 3 பாயிண்ட்டும் கொலீனியரா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏக்கும் பிக்கும் இருக்க ஸ்லோப்பை கண்டுபிடிக்கலாம். நமக்கு ஃபார்முலா என்ன? m equal to y2 minus y1 by x2 minus x1 தானே. ஸோ இங்க இது வந்து x1, y1, x2, y2, இது வந்து x1, y1, இது வந்து x3, y3. ஸோ நமக்கு y2 என்ன? 2, y1 என்ன? 1, அடுத்து x2 என்ன? 2, x1 என்ன? 1.
ஸோ 2 minus 1, ஸோ 1 by 1 equal to 1. ஸோ நமக்கு m ஏபியோட ஸ்லோப் வந்து 1. அடுத்து நம்ம mbc கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி y2 minus y1 by x2 minus x1. ஸோ இங்க வந்து நமக்கு y3 minus y2 by x3 minus x2. ஸோ y3 என்ன 3, y2 என்ன 2. ஸோ 3 minus 2 by x3 3, y3 2. ஸோ 3 minus 2, 1 by 1 equal to 1. இது வந்து mbc. ஸோ MAB equal to MBC. ஸோ இப்போ நம்ம 1 equal to 1. ஸோ இப்போ நம்ம ரெண்டு ஸ்லோப்பும் ஈக்குவலாக இருக்குன்றதுனால நம்ம இந்த 3 பாயிண்ட்டும் கொலினியர் பாயிண்ட்னு சொல்றோம். கொலினியர் பாயிண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கிராஃப்ல பிளாட் பண்ணோம்னா 1,1 இங்க இருக்கும், 2,2 இங்க இருக்கும், 3,3 இங்க இருக்கும். ஸோ இதெல்லாம் அப்படியே சேம் லைன்ல ஜாயின் பண்ணோம்னா வந்து நமக்கு ஒரே லைன்ல ஜாயின் பண்ண முடியும். ஸோ இதனால நம்ம எல்லாம் இதை கொலினியர் பாயிண்ட்னு சொல்றோம். ஸோ இப்போ நம்ம அடுத்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸை பத்தி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பேரலோகிராம் பத்தி பார்க்க போகணும். ஸோ பேரலோகிராம்க்கு நமக்கு பேசிக்கா வந்து 4 சைடு. ஸோ 4 சைட்ஸ்ன்றதுனால நம்ம பேரலோகிராம் வந்து குவாட்ரிலேட்ரல்னு சொல்லுவோம். குவாட்ரிலேட்ரல்லாம் என்னதுன்னா வந்து நமக்கு 4 சைடட் ஷேப்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேரலோகிராம் பத்தி பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஆப்வியஸா 4 சைட்ஸ் இருக்கு. ஸோ இந்த 4 சைட்ஸ்ல வந்து நமக்கு ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல். ஸோ ஆப்போசிட் சைட்ஸ்னா என்னன்னா இந்த சைடுக்கு வந்து இந்த சைடு ஆப்போசிட், இந்த ரெண்டு சைடும் பேரலா இருக்கணும். அதாவது இந்த ரெண்டு லைனும் வந்து நமக்கு பேரலா இருக்கணும். அதே மாதிரி இந்த சைடுக்கு இந்த சைடு ஆப்போசிட். ஸோ இந்த ரெண்டு சைடும் பேரலா இருக்கணும். அதே மாதிரி இந்த ஏபியோட லென்த் வந்து சிடியோட லென்த்துக்கு ஈக்குவலா இருக்கணும். அதாவது ஆப்போசிட் சைடோட லென்த் வந்து ஈக்குவலா இருக்கணும். அதே மாதிரி ஏடியோட லென்த்தும் பிசியோட லென்த்தும் ஈக்குவலா இருக்கணும். ஏபியோட லென்த்தும் சிடியோட லென்த்தும் ஈக்குவலா இருக்கணும். ஸோ ஏபி ஈக்குவல் டு சிடி, ஏடி ஈக்குவல் டு பிசி. இந்த லென்த் ஈக்குவலா இருக்கணும். அதே மாதிரி வந்து ஏடி ஷுட் பி பேரலல் டு பிசி. இந்த சிம்பிள் போட்டா பேரலல்னு அர்த்தம். அடுத்து ஏபி ஷுட் பி பேரலல் டு டிசி. அதே மாதிரி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதாவது இந்த ஆங்கிள் பி இருக்குல்ல, இந்த ஆங்கிள் பிக்கு ஆப்போசிட் வந்து ஆங்கிள் டி. நம்ம இந்த ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் சியும் வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த ஆங்கிளுக்கு பக்கத்துல இருக்க ஆங்கிள் நம்ம அட்ஜசன்ட் ஆங்கிள்னு சொல்லுவோம். இதே ஆங்கிள் பிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ஆங்கிள் டி. ஸோ நம்ம ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் டி. இதான் நமக்கு வந்து பேரலோகிராமோட ப்ராப்பர்ட்டிஸ். அதே மாதிரி டயகனல்ஸ் வந்து நமக்கு பைசெக்ட் பண்ணும். பைசெக்ட்னா என்னதுன்னா வந்து இப்போ நமக்கு இந்த டயகனல்ஸ்லாம் என்ன, ஆப்போசிட் எட்ஜஸ், ஆப்போசிட் வெர்டிசஸை கனெக்ட் பண்றது தானே டயகனல்ஸ். அதாவது இந்த ஏ வெர்டெக்ஸை வந்து இதோட ஆப்போசிட் வெர்டெக்ஸ் என்ன சி, இந்த ஆப்போசிட் வெர்டெக்ஸை கனெக்ட் பண்றது தான் டயகனல். அதே மாதிரி இந்த பி வெர்டெக்ஸையும் டி வெர்டெக்ஸையும் கனெக்ட் பண்ற லைன் தான் வந்து நமக்கு டயகனல். ஸோ இந்த டயகனல் நமக்கு ரெண்டு டயகனல் கிடைக்கும்ல. ஸோ இந்த டயகனல் நமக்கு இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து இந்த டயகனலை ரெண்டா பிரிக்கும், ரெண்டு ஈக்குவல் ஹாஃப்ஸா பிரிக்கும். அதாவது இந்த ஏஇயும் இசியும் வந்து நமக்கு ஈக்குவல் லென்த். அதாவது இந்த இ பாயிண்ட் வந்து டயகனலை ரெண்டு ஈக்குவல் ஹாஃப்ஸா பிரிக்குது லென்த் வைஸா. ஸோ ஏஇயும் இசியும் நமக்கு லென்த் ஈக்குவல். அதே மாதிரி பிஇயும் இடியும் நமக்கு லென்த் வைஸ் ஈக்குவல்.
ஸோ இதான் நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் parallelogram. நம்ம ஒரு கொஷின் பார்க்கலாம். நமக்கு இங்க 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. A, B, C, D. ஸோ ஏவோட கோஆர்டினேட்ஸ் என்ன 1, 1. நம்ம இங்க வரையலாம் 1, 1. பியோட கோஆர்டினேட்ஸ் என்ன 5, 1. சியோட கோஆர்டினேட்ஸ் என்ன 5, 4. டியோட கோஆர்டினேட்ஸ் என்ன 1, 4. ஸோ இப்போ இந்த 4 பாயிண்ட்ஸ் நமக்கு parallelogram ஃபார்ம் பண்ணுமா இல்லையான்னு தான் நம்ம இப்போ பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம இந்த 4த்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 4 பாயிண்ட்டுக்கு லைனால ஜாயின் பண்ணி இது பண்ணிக்கலாம். இது ஏ, பி, சி, டி. ஸோ இப்போ நமக்கு இந்த 4 பாயிண்ட் வந்து ஒரு parallelogram ஃபார்ம் பண்ணுமா இல்லையான்னு பார்க்கலாம். நம்ம parallelogram எப்படி ஃபார்ம் பண்ணுதா இல்லையான்றதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் parallelogram என்ன? ஆப்போசிட் சைட்ஸ் வந்து நமக்கு parallel-ஆ இருக்கணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்ஸ் வந்து லென்த் வந்து ஈக்குவலா இருக்கணும். ஸோ இப்போ நமக்கு இங்க என்னன்னா ஆப்போசிட் சைட்ஸ், இப்போ நம்ம ஏபி சைடு எடுத்தோம்னா ஆப்போசிட் சைடு வந்து டிசி. ஸோ இப்போ நம்ம எம்ஏபி நம்ம பேரலா இல்லையான்றதை எப்படி செக் பண்ணுவோம்? ஸ்லோப் ஈக்குவலா இருக்கும்ல ரெண்டு பேரலல் லைனுக்கு. நம்ம ஸோ ரெண்டு ஆப்போசிட் லைனுக்கும் நம்ம ஸ்லோப்பு கண்டுபிடிக்கலாம். ஸோ எம்ஏபியோட ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். ஸ்லோப் ஃபார்முலா என்ன? y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. ஸோ ஸ்லோப் ஃபார்முலா என்னது? 1 minus 1 by 5 minus 1 equal to 0 by 4 equal to 0. நமக்கு MAB லைன் வந்து ஸ்லோப் 0ன்னு வந்திருக்கு. இப்போ நமக்கு ஸ்லோப் 0ன்னு வந்துச்சுன்னா அந்த லைன் வந்து parallel to x axis. இப்போ நமக்கு m equal to 0னா லைன் வந்து parallel to x axis. அதே மாதிரி MCD என்ன ஸ்லோப்? 4 minus 4 by 5 minus 1. ஸோ இதுவும் நமக்கு 0 by 4 equal to 0. ஸோ இப்போ ரெண்டு ஸ்லோப்பும் நமக்கு ஈக்குவல், அதாவது 0 equal to 0. அதனால வந்து நம்ம ரெண்டு லைனும் பேரலல்னு சொல்லலாம். அடுத்து MADயோட ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். MADயோட ஸ்லோப் என்ன? 4 minus 1 by 1 minus 1. நமக்கு என்ன? 3 by 0. நமக்கு டினாமினேட்டர்ல 0 வந்தா டிவைட் பண்ண முடியாதுல்ல. ஸோ நமக்கு வந்து இன்ஃபினைட்னு வரும். அதே மாதிரி நமக்கு ஸ்லோப் வந்து இன்ஃபினைட் வந்துச்சுன்னா அந்த லைன் வந்து parallel to y axis. m equal to infinity-னா லைன் parallel to y axis. ஸோ இப்போ நமக்கு MADயோட ஸ்லோப் வந்து இன்ஃபினைட்னு வந்துச்சு. அதே மாதிரி MBCயோட ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து 4 minus 1 by 5 minus 5. இதுக்கும் வந்து நமக்கு 3 by 0. இதுவும் இன்ஃபினிட்டி. ஸோ நமக்கு இந்த ரெண்டு லைனோட ஸ்லோப்பும் இன்ஃபினைட் ஈக்குவல் டு இன்ஃபினைட்னு வருது. ஸோ நமக்கு இப்போ ரெண்டு ஆப்போசிட் சைடோட ஸ்லோப்பும் நமக்கு ஈக்குவல்னு வர்றதுனால நம்ம ரெண்டு ஆப்போசிட் சைடும் பேரலல்னு சொல்லலாம். ஸோ ஏபி பேரலல் டு சிடி, அடுத்து ஏடி பேரலல் டு பிசி. அடுத்து நமக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்னது?
ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ நம்ம சைடு லென்த் கண்டுபிடிக்கலாம். இங்க வந்து நமக்கு சைடு லென்த் எவ்வளோ, இந்த ஏ பாயிண்ட்ல இருந்து டி பாயிண்ட் எவ்வளோ ஹைட்டு, 1,1ல இருந்து 1,4 போயிருக்கு. ஸோ நமக்கு அந்த ஹைட் வந்து எக்ஸாக்டா 3 யூனிட் மேல போயிருக்கு. ஓகேங்களா? அடுத்து டி டு சி 1,4ல இருந்து 5,4. உனக்கு அதே 4ன்ற வெர்டிக்கல் ஹைட்ல 1ல இருந்து 5, ஸோ 4 யூனிட் ரைட்ல போயிருக்கு. ஸோ இது 4. அதே மாதிரி 5,4ல இருந்து 5,1 சி டு பி 5ன்ற எக்ஸ் ஆக்சிஸ்ல 5ன்ற எக்ஸ் ஆக்சிஸ் கோஆர்டினேட்ல இருந்து 4ல ஹைட்ல இருந்து 1 ஹைட்டுக்கு கீழே இறங்கி இருக்கு. ஸோ வந்து 4 - 1 நமக்கு 3. அதே மாதிரி பி டு ஏ 5,1ல இருந்து 1,1, அதாவது 1ன்ற ஹைட்லயே 5ல இருந்து 1 லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணிருக்கு. ஸோ 5 - 1 4. ஸோ நமக்கு ஏபியோட லென்த் என்ன 4, சிடி அதோட ஏபியோட ஆப்போசிட் சைட் சிடி, சிடியோட லென்த் என்ன 4. ஸோ 4 = 4. அதே மாதிரி ஏடியோட லென்த் என்ன 3, அதோட ஆப்போசிட் சைடு லென்த் என்ன பிசி 3. ஸோ 3 = 3. ஸோ நமக்கு இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸும் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, அதாவது சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஆப்போசிட் சைடு நம்ம பேரலல்னு ப்ரூவ் பண்ணிட்டோம், ஆப்போசிட் சைடு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இந்த 4 பாயிண்ட் ஏபிசிடி parallelogram ஃபார்ம் பண்ணும். அடுத்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரோம்பஸ் பார்க்கலாம். ரோம்பஸோட ப்ராப்பர்ட்டின்றது அடுத்து நம்ம ரோம்பஸ் பத்தி பார்க்கலாம். ரோம்பஸ்ன்றது நமக்கு இந்த டைமண்ட் ஷேப் மாதிரி இருக்க ஃபிகர் பேர் தான் ரோம்பஸ். ரோம்பஸ்ன்றது ஒரு டைப் ஆஃப் parallelogram தான். டைப் ஆஃப் parallelogram. இந்த சிம்பிள் நம்ம இப்படி எழுதுனா parallelogramனு அர்த்தம். ஏன்னா வந்து ரோம்பஸ்லயும் வந்து நமக்கு ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் parallel, அதே மாதிரி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இங்க ரோம்பஸ்ல எல்லா சைடுமே ஈக்குவல். எல்லா சைடுமே ஈக்குவலா இருந்தா ஆப்போசிட் சைட்ஸும் ஈக்குவலா தானே இருக்கும். ஸோ நமக்கு parallelogram-க்கு இருக்க எல்லா கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதனால வந்து ரோம்பஸ் நம்ம ஒரு டைப் ஆஃப் parallelogramனு சொல்லுவோம். அதே மாதிரி நமக்கு ரோம்பஸ் நம்ம parallelogramல வந்து டயகனல்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகிறப்போ பைசெக்ட் பண்ணுன்னு நம்ம பார்த்தோம். இங்க நமக்கு ரோம்பஸ்ல 2 டயகனல்ஸ்க்கும் நடுவுல இருக்க ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஆனா நமக்கு parallelogramல 90 டிகிரியா இருக்கணும் அவசியம் இல்லை, எந்த ஆங்கிளா வேணா இருக்கலாம். பட் ரோம்பஸ்ல வந்து நமக்கு 90 டிகிரி இருக்கும். ஸோ இந்த ஆங்கிள் வந்து நமக்கு எவ்வளவு வேணா இருக்கலாம், தீட்டா. இந்த தீட்டா எவ்வளவு வேணா இருக்கலாம். பட் நமக்கு ரோம்பஸ்ல இங்க 90 டிகிரி இருக்கும். அடுத்து நம்ம ட்ரபீசியம் பத்தி பார்க்கலாம். ட்ரபீசியம்ல ட்ரபீசியமும் வந்து நமக்கு 4 சைடட் குவாட்ரிலேட்டரல் தான். 4 சைட்ஸ். ஸோ 4 சைட்ஸ் இருக்கும், அதனால இதுவும் குவாட்ரிலேட்டரல் தான். ட்ரபீசியம்ல என்னதுன்னா வந்து நமக்கு வந்து ஒரே ஒரு சைடு தான் பேரலா இருக்கும், இன்னொரு சைடு வந்து பேரலா இருக்காது. ஸோ இந்த சைடும் இந்த சைடும் தான் பேரலா இருக்கும். ஸோ இப்போ நமக்கு ஒரு டவுட் வருது, ட்ரபீசியம் parallelogram-ஆ, ஒரு டைப் ஆஃப் parallelogram-ஆ இல்லையா? ஆன்சர் என்னது? நோ. ஆன்சர் வந்து நோ. ஏன்னா வந்து நமக்கு parallelogram-க்கு வந்து ரெண்டு சைடும், ரெண்டு ஆப்போசிட் சைட்ஸும் பேரலா இருக்கணும். பட் நமக்கு இங்க ஒரே ஒரு சைடு தான் பேரலா இருக்கு, இந்த சைடும் இந்த சைடும் நமக்கு பேரலா இல்லை. அதனால வந்து ட்ரபீசியம் parallelogram கிடையாது. அடுத்து நம்ம பேசிக் ஷேப் ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிளை பத்தி பார்க்கலாம். ஸோ ஸ்கொயர்ல வந்து நமக்கு 4 சைடும் ஈக்குவலா இருக்கும்,
அதே மாதிரி சைட்ஸ், இந்த 2 சைடுக்கு நடுவுல இருக்க ஆங்கிள் வந்து நமக்கு 90 டிகிரி இருக்கும். 90 டிகிரி. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்ஸ் வந்து நமக்கு பேரலா இருக்கும். ஸ்கொயர்லயும் ரோம்பஸ்லயும் வந்து எல்லா சைட்ஸும் ஈக்குவல். பட் வித்தியாசம் என்ன? ஸ்கொயர்ல வந்து நமக்கு இந்த 2 சைடுக்கு நடுவுல இருக்க ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கு. பட் ரோம்பஸ்ல இந்த 2 சைடுக்கு நடுவுல இருக்க ஆங்கிள் வந்து 90 டிகிரி கிடையாது. அதனால்தான் ரோம்பஸ்க்கும் ஸ்கொயருக்கும் இருக்க வித்தியாசம். அதே மாதிரி ரெக்டாங்கிள்ல வந்து ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும் ஈக்குவலா இருக்கும். ஆனா எல்லா சைட்ஸும் ஈக்குவலா இருக்காது. ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும் ஈக்குவலா இருக்கும். இங்க இந்த ஏபி லென்த்தும் சிடி லென்த்தும் ஈக்குவலா இருக்கும். பிசி லென்த்தும் ஏடி லென்த்தும் ஈக்குவலா இருக்கும். ஆனா ஏபி லென்த்தும் ஏடி லென்த்தும் ஈக்குவலா இருக்காது. இந்த சிம்பிள் வந்து நாட் ஈக்குவல் டு. இதுதான் வந்து ரெக்டாங்கிளோட ப்ராப்பர்ட்டிஸ். இதை வச்சு நம்ம ஸ்கொயரும் ரெக்டாங்கிளும் பேரலோகிராம்னு சொல்லலாமா? எல்லா ஸ்கொயர்ல வந்து ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலா இருக்கும். அதே மாதிரி எல்லா சைட்ஸும் ஈக்குவலா இருக்குன்னா ஆப்போசிட் சைட்ஸும் ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ நமக்கு ஸ்கொயர் இஸ் அ பேரலோகிராம். அதே மாதிரி ரெக்டாங்கிள்லயும் நமக்கு ஆப்போசிட் சைட்ஸ் பேரலா இருக்கும். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலா இருக்கும். ஸோ ரெக்டாங்கிளும் பேரலோகிராம் தான். ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை பத்தி இப்போ நம்ம கடைசி 5 நிமிஷமா பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோல நம்ம ட்ரையாங்கிளை பத்தி பார்க்கலாம்.